தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தியாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 29வது வாக்கியம். உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. இப்படி என்றால் பாவம் செய்கிற சமயத்தில் அது பிடுங்கி விடுகிற அர்த்தம் அல்ல, கண்களை பிடுங்கி விடுகிற அர்த்தம் இல்லை. அந்த பாவத்தை தவிர்ப்பதற்கு நாம் பார்க்கணும். உதாரணம், கண்கள் வழியாக நான் செய்கிற பாவங்கள் அது எவ்வாறு மொபைல் ஃபோன் வழியாகவோ பல இன்டர்நெட் வழியாகவோ கம்ப்யூட்டர் வழியாக வர சமயத்தில் அதை தவிர்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்போ மொபைல் ஃபோன் பார்ப்பது தவிர்க்க வேண்டும். அப்போ இப்படி படங்கள் பார்ப்பது தவிர்க்க வேண்டும். அப்படி சூழல் கடந்து வருகிற சமயத்தில் அந்த இடத்தை விட்டு எழுந்து வர வேண்டும். இதனுடைய அர்த்தங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்வதற்கான சூழல் கடந்து வருகின்ற பொழுது அந்த பாவத்திலிருந்து அந்த சூழலை எவ்வாறு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெய்வம் நமக்கு உணர்த்துவார். அந்த சமயத்தில் தெய்வம் உணர்த்துவார். உணர்த்துகிற சமயத்தில் அந்த உணர்வுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாலே எல்லா பாவத்திலிருந்து நமக்கு அங்கே விடுதலை கிடைக்கும். ஆக இறைசன் மன்றாடும், ஆண்டவரே அந்த பாவ உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதை நாம் பயன்படுத்த ஒரு பொருட்களோ இதை நாம் பயன்படுத்த ஒரு கருவிகளோ அது பாவம் செயல் அதில் கடந்து வருகிறது என்றால் அதை உணர்த்தி அதிலிருந்து அது செய்வதற்கு அதிலிருந்து அது செய்யாமல் இருப்பதற்கு என்ற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரை கொண்டு விசேஷமாக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, பாவத்தை தவிர்த்து வாழக்கூடிய வரத்தை இப்போது எனக்கு தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, நன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.